ஒரு குறித்த சந்தைக்கு வரும் 100 வாடிக்கையாளர்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும் ஒரு பூரணமற்ற வெண்வரி படம் இங்கு தரப்பட்டுள்ளது. இங்கு வெண்வரி படத்தில் மொத்தமாக 100 வாடிக்கையாளர்கள், ஆகவே அகிலத்தொடையில் 100 வாடிக்கையாளர்கள் குறிக்கப்படும். அகிலத்தொடைக்குள் அடங்குபவை முட்டையை வாங்குபவர்கள், மீனை வாங்குபவர்கள் மற்றும் பருப்பை வாங்குபவர்கள். 14 வாடிக்கையாளர்கள் மீனையோ பருப்பையோ முட்டையையோ வாங்கவில்லை. 60 வாடிக்கையாளர்கள் பருப்பை வாங்கினர். ஆகவே பருப்பை வாங்குபவர்களின் தொடையில் விளிம்பில் 60 குறிக்கப்படும். இம்மூன்றையும் வாங்காதவர்கள் இம்மூன்று தொடைக்கும் வெளியில் அகில தொடைக்கு உள்ளே 14 குறிக்கப்படும். முதலாவது வினா, மீன், முட்டை, பருப்பு ஆகிய 3 வகை பொருள்களில் ஒரு வகையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை யாது? இங்கு தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் பருப்பை வாங்குபவர்கள் மீனையோ முட்டையையோ அல்லது மூன்றையுமோ வாங்கியுள்ளனர். ஆகவே ஒரு வகையை மாத்திரம் வாங்கியவர்களின் எண்ணிக்கைக்கு முட்டையை மாத்திரம் வாங்கியவர்களும் மீனை மாத்திரம் வாங்கியவர்களும் வருவார்கள். தரப்பட்டுள்ள தரவில் மொத்தம் 100 பேர், பருப்பை வாங்கியவர்கள் 60 பேர், எதையும் வாங்காதவர்கள் 14 பேர். இவற்றை தவிர மீதம் உள்ளது ஏதாவது ஒன்றை மாத்திரம் வாங்கியவர்கள் ஆகும். அதாவது முட்டையை மாத்திரம் அல்லது மீனை மாத்திரம் வாங்கியவர்கள். ஆகவே மொத்தம் 100லிருந்து பருப்பை வாங்குபவர்களையும் எதையும் வாங்காதவர்களையும் கழித்தால் பெறப்படுவது ஏதாவது ஒன்றை மாத்திரம் வாங்கியவர்கள். ஆகவே பருப்பை வாங்கியவர்களின் எண்ணிக்கை 60 பேர், எதையும் வாங்காதவர்களின் எண்ணிக்கை 14 பேர், இரண்டையும் கூட்டினால் பெறப்படுவது 74 பேர். இவ் 74ஐ மொத்தமாக உள்ள வாடிக்கையாளர்கள் 100லிருந்து கழித்தால் பெறப்படுவது 26 பேர். ஆகவே இவ் 26ஆனது இம்மூன்றிலும் ஒரு வகையை மாத்திரம் வாங்கியவர்களின் எண்ணிக்கையாகும். இரண்டாவது கேள்வி, இம்மூன்று வகை பொருள்களையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இவற்றில் இரு வகை பொருள்களை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனின் இம்மூன்று வகை பொருள்களையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை யாது? இங்கு மூன்றையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இரு வகையை மாத்திரம், அதாவது முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் அல்லது மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கைக்கு சமன். இங்கு முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தனியாக தரப்படவில்லை. மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தனியாக தரப்படவில்லை. இவ்விரண்டையும் சேர்த்து தரப்பட்டுள்ளது. இவ்விரண்டும் சேர்ந்தால் இம்மூன்றையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கைக்கு சமம் என தரப்பட்டுள்ளது. ஆகவே முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையையும் மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையையும் சேர்த்து ஒரு y என்று கருதினால் இம்மூன்றையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதற்கு சமன். ஆகவே அதுவும் y. இவ்விரண்டையும் கூட்டினால் பருப்பை வாங்கியவர்களின் எண்ணிக்கை பெறப்படும். பருப்பை வாங்கியவர்களின் எண்ணிக்கை தெரியும் 60 பேர். ஆகவே y சக y சமன் 60, 2y சமன் 60. ஆகவே ஒரு y சமன் 30. ஆகவே இம்மூன்றையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 30 பேர். மூன்றாவது வினா, முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கெனில் முட்டையையும் பருப்பையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை யாது? இங்கு மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காக முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை காணப்படுகின்றது. இங்கு மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை ஒரு செட் என்றால் முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 2 செட். நமக்கு தெரியும் இவ்விரண்டின் கூட்டுத்தொகை 30. ஆகவே செட் சக 2 செட் சமன் 30. ஆகவே 3 செட் சமன் 30, ஒரு செட் சமன் 10. கேட்கப்பட்ட கேள்வி, முட்டையையும் பருப்பையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை. அதற்கு நமக்கு தெரிய வேண்டியது முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அது 2 செட். இம்மூன்றையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அது y. 2 செட் ஆனது 2 தர 10, 20. மூன்றையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை y 30. ஆகவே 20, 30, 50. ஆகவே முட்டையையும் பருப்பையும் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 50 பேர். நான்காவது வினா, மீனை வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 52 எனில் முட்டையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை யாது? இங்கு மீனை வாங்கிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை. தெரிய வேண்டியது முட்டையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை. ஆகவே மொத்தம் 100லிருந்து மீனை வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை 52ஐயும் முட்டையையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 20ஐயும் இம்மூன்றில் எதையும் வாங்காதவர்களின் எண்ணிக்கை 14ஐயும் கூட்டி 100லிருந்து கழித்தால் பெறப்படுவது முட்டையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை. 52, 20, 72, 72, 14, 86. 86னை 100லிருந்து கழித்தால் பெறப்படுவது 14. ஆகவே முட்டையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 14 பேர்.